Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple on Tarot and Tamil. April month reading பார்க்கலாம். நம்ம ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சாய்ஸஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். pile 1, pile 2. pile 1 this golden color crystal, pile 2 this silver color stone. ஓகேவா? ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது சூஸ் பண்ண தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? So take it one time. Now let us start with pile 1. So யாரெல்லாம் இந்த golden color crystal choose பண்ணிருந்தீங்களோ pile 1 உங்களுக்கான reading messages April month எப்படி உங்களுக்கு இருக்க போகுது, உங்க எனர்ஜி எப்படி இருக்க போகுது, and then என்ன நடக்க இருக்குது, அது போக உங்களுக்கான கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதுக்குரிய ஆன்சரையும் பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் லவ் ரிலேட்டடாகவும் ஒரு சில மெசேஜஸ் பார்க்கலாம். அண்ட் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் ஏஞ்சல் கைடன்ஸ்ன்னு சொல்லியே டெய்லி ரீடிங் போடுறதுக்கு போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. பட் நிறைய பேர் அதை பார்க்க விரும்புறது இல்லைன்னு தோணுது. என்ன சொல்ல வரேன்னா, கைடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அன்னைக்கு தேவையான கைடன்ஸ் உங்களை சேருது. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்க. ஈவன் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே எது நல்லது எது கெட்டது தெரியும் இல்லையா? அதை அட்வைஸ்ன்னு எடுக்காம அந்த நேரத்துக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸா அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த கைடன்ஸ்க்கு. ஓகேவா? அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல சேஞ்சஸை பார்ப்பீங்க. அது கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்க எனர்ஜி அப்படின்னு பார்ப்போம். ஸோ pile 1, let's see. Please put it. What about the energy in the month of April for pile 1? Second chakra, carrying connections, the garden and the gate. ஸோ pile 1 நீங்க ஏப்ரல் மந்த்ல என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? மேபி சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் உங்களை நீங்க அதிகமா கேர் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஸோ என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான கீ உங்க கையில தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே? ஸோ இந்த கேட் இருக்கு, ஒரு நீங்க உள்ள இருக்கிறீங்க, அதுக்கான கீ உங்க கையில தான் இருக்கு. யூ கேன் ஓப்பன் இட் அண்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஓகே? ஸோ எந்த விஷயத்தெல்லாம் டச் பண்ணாம இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்க வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு மந்தா இருக்குது. ஸோ மேபி நீங்க சில பேர் உங்களுடைய சோல்மேட் மீட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் சில பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ நீட் டு நர்ச்சர் யுவர் செல்ஃப். சரிங்களா? ஸோ தயாரா இருங்க. அண்ட் உங்களை நீங்க அதிகமா கவனிங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். அண்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள வச்சிருக்கலாம் மேபி. ஸோ நீங்க உங்களை கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்றதுதான் தெரியுது. ஸோ ஏப்ரல் மந்த்ல நீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டுட்டு வர போறீங்க. அண்ட் மோரோவர் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு கேரிங் கனெக்ஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே?
மேபி நீங்கள் வேணால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. யூ ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். பட் அதுக்கான விடை உங்கள்கிட்டயே தான் இருக்குது. ரைட்? So pile 1, what about your energies in the month of April? Begin now. Take your first step. ரைட்டுங்களா? ஸோ ஐ ஃபீல் நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கலாமா இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, சம்வாட் ஏதோ ஒரு விஷயத்த. சில பேர் கரியராக இருக்கலாம், சில பேர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்க போகிறீங்க. டேக் ஆக்ஷன் வித் பேஷன். ரைட்? ஸோ ஒரு துணிவாக உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வர போகிறீங்க. ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் வாட் எல்ஸ்? கிளியர் த பாஸ்ட், ஹீல் த ப்ரெசன்ட். ஸோ பாஸ்ட்டே நினச்சிட்டு நீங்கள் உங்களை தடை பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். யூ ஃபஸ்ட் ஹீல் த ப்ரெசன்ட். ரைட்? உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களால் முடிவு எடுக்க முடியலன்னா டேக் யுவர் ஓன் டைம். ரொம்ப உழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே உங்களுக்கு மனோபலம் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ யூ ஷுட் clear the past. okay, so அதுக்கான முயற்சியில் இறங்குங்க. take action with passion, right? or you take action to clear the past first of all, right? ஸோ எதுவுமே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அதில் அடுத்து முன்னேறி போக முடியும். பைல் 1 ஐ ஃபீல் நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கிறீங்கன்னு தோணுது. ஆனால் உங்களுக்கான ஈவன் டிவைனோடைய கேரிங் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கான பதில் விடைகள் உங்கள்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, and anything else? Let's see. Please tell me what will happen in the month of April for Paiwan. Please put it. Thank you. Let's see. The star, wise counselor, major arcana பார்க்க முடியுது. Wow, King of Pentacles, awakening, Two of Wands, Knight of Cups, Ace of Cups is also Page of Cups. சில பேர் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஓகே, அதுக்கான போராட்டத்தில் இருக்கிறீங்க. ஓகே, அண்ட் சில பேர் ஐதர் நீங்கள் இல்லை உங்களுடைய பர்சன் யார் சைடோ ஃபால்ட் இருக்கலாம். அப்பாலஜி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம தான் இங்கே பார்த்தோமே டேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா. ஸோ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுருங்க. அண்ட் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏப்ரல் மந்தில் சில பேர் நல்ல அந்த நியூ ப்ராஜெக்ட்ஸு உங்கள் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியே கொண்டு வர போகிறீங்க. அது மூலமாக பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கான சான்ஸை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நீங்கள் கண்ட கனவுலாம் நினைவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. ஓகே, எதுக்கெல்லாம் போராடிட்டு இருந்தீங்களோ அதில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் பார்க்க போகிறீங்க. ரைட்? அண்ட்
நீங்க வந்து ஹெல்ப்புக்கு உங்களுக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் இல்லை அப்படின்னு நினச்சாலோ சம்வாட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டிவைன்ட்ட வந்து தாராளமாக ஹெல்ப் கேளுங்க. ஓகே, த்ரூ ப்ரேயர், த்ரூ மெடிடேஷன் யூ ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் டிவைன். ஓகே, ஸோ புட்டிய டைரி, சரிங்களா? எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு டைரி போட்டு வச்சுக்கோங்க. டிவைன்ட்ட பேசுங்க டெய்லி. த்ரூ தட் டைரி நீங்கள் வந்து டிவைன்ட்ட பேசலாம். ஸோ நீங்கள் எழுதும் போதே வந்து டிவைன்ட்ட கனெக்ட் ஆவீங்க. ஸோ அந்த ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ அது உங்களுக்கு உங்களை டிவைன்ட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆழமான ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ அதில் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ அது மூலமாக உங்களுக்கு நிறையா வந்து ஹெல்ப் கண்டிப்பாக வந்து டிவைன்ட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அந்த ஏப்ரல் மந்த் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைனுடைய ஹெல்ப் வந்து எப்படினாலும் வரும். ஒன்று த்ரூ ட்ரீம்ஸ் வரலாம், இல்லை த்ரூ எ பர்சன் வரலாம், உங்களுக்குள்ளே இருந்தே உங்களோட இன்ட்யூஷனாக வரலாம். இன் எனி வே யூ வில் கெட் அ ஹெல்ப் ஃப்ரம் டிவைன். ஓகேங்களா? அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை கொண்டுட்டு வாங்க. அப்படியே வந்து ஒரு சோர்வாகி போய் இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி இங்கே பார்க்க முடியுது. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது, சரியா? ரிலேஷன்ஷிப்லேயும் அதே மாதிரி ஒரு கேரிங் கனெக்ஷன் பார்த்தோம். அண்ட் இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு மேரேஜ் லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ சில இப்போதைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். சம்வாட் ஓகே. ஆர் அதர்வைஸ் எஸ் எஸ், அதாவது யூ ஆர் திங்கிங் ஆர் யூ ஆர் பிளானிங் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது, ரைட்? அந்த ஏப்ரல் மந்தில் உங்களுடைய டிலே வந்து எது வந்து டிலே ஆகிட்டே இருக்குதோ அது இனிமேல் அந்த டிலே ஆக போகிறதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஆஃபர் வந்து உங்களை நோக்கி வரும், ரைட்? சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேருக்கு நியூ லவ், திடீர்னு யாரோ வந்து ஒரு அவங்களுடைய லவ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒன் திங் இங்கே என்ன பார்க்க முடியும்னா, யூ ஷுட் பி கேர்ஃபுல். மேபி அவங்க ஒரு சிலருக்கு, ரைட், நாட் ஃபார் ஆல், அவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். பட் யூ ஷுட் திங்க் அபவுட் இட். ஓகேங்களா? அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கா? இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டாக போகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது சண்டை போட்டுட்டு பேலன்ஸ்டாக இல்லாமல் மாறினதுக்கப்புறம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டே வந்து ரிலேஷன்ஷிப் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ் இன் திஸ் மந்த் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. பழசெல்லாம் மறந்துட்டு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஆஃபரை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப் சில பேர் மேபி ஃபைல் 1 பார்த்துட்டு இருக்கிறவங்க பிரேக்கப்பில் இருக்கலாம், ஆர் வாட்எவர் மேபி இல்லாமலும் இருக்கலாம், ரைட்? உங்கள் பர்சன்ட்டு உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன கிடைக்குதோ அதை பார்க்கலாம். ஓகே, எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ் டு இட்.
happiness, expansion, joy, playfulness, oneness, enjoying each other. பார்க்கலாம். And soulmates, soul connection, ஏற்கனவே carrying connection பார்த்தோம். Then looking at your photos, missing you, make new memories, outdated thinking, conditioning, replaying events over in your head, girl with the snake, enable boundaries. The relationship is over, no second chances. Grow and transform your life. இதுல இங்க சில பேர் வந்து உங்களுடைய கனெக்ஷன் சோல்மேட் கனெக்ஷன் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிருக்கலாம். ஓகே, பட் நான் என்ன பார்க்க முடியுதுன்னா, யூ மே ஹாவ் சம் நியூ ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான ஒரு சோல்மேட்ஸை வந்து நீங்க இந்த ஏப்ரல் மந்த்ல மீட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்ற மெசேஜஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரைட், one second. So நீங்க what about your person side அப்படின்றத யோசிங்க. ஓகே, அந்த பர்சன் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஓகேவா? ஸோ யூ நீட் டு செட் பவுண்டரிஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு பவுண்டரியை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நீங்களே வந்து போய் 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 நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. நீங்க போடுற எஃபர்ட் அங்க இருந்து உங்களுக்கு அதே எஃபர்ட் உங்களுக்கு வருதா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இருக்குது? இப்போ சில பேர் பிரேக்கப்ல இருக்கலாம், மேபி மறுபடியும் அவங்க உங்களோட ரியூனியன் வேணும்னு நினைக்கலாம். பட் அப்படி வந்தாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்துட்டு டெசிஷன் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்க பார்க்க முடியுது. ஓகே, ஈவன் தான் அவங்க உங்களை மிஸ் பண்ணலாம், பட் எனிஹவ் யூ நீட் டு செக் இட் அவுட். ரைட்? ஸோ நான் இங்கே சில பேருக்கு எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவுமே நல்லதுக்கு தான். ஓகே, டிவைனுடைய ஒரு பிளானாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? நீங்கள் அதை பற்றி நல்லா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கணும். அண்ட் என்ன பார்க்க முடியும்னா, யூ மே கெட் நியூ லவ் ஆல்சோ, நியூ ரிலேஷன்ஷிப். சப்போஸ் அந்த வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ஒரு கேரிங் ரிலேஷன்ஷிப்பாவோ ஒரு சோல்மேட்ஸாவோ நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு புரிதல் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கு ஏஞ்சல் ஆன்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. வாட் வில் பி தி ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ்? So pile 1, communicate clearly. Right? Ask help from others. கண்டிப்பா divine ட்ட help கேளுங்க. ஓகேவா? So communicate clearly. கம்யூனிகேட்னா இப்போ சில பேர் வந்து எப்படி
சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த தெளிவா சொல்லுங்க. அண்ட் பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சா கரெக்டா தெளிவா பேசி முடிவெடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதோ வார்த்தைகளை விடுறதோ அப்படி பண்ணா பிரச்சனைக்கு சொல்யூஷன் வராது. ஸோ நிதானமா எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், கிளியரா. ஓகேவா? ஸோ தட் யூ வில் கெட் அன் ஆன்சர், ரைட்? அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஆன்சர் கொடுக்குறாங்க, ரைட்? அது எதுவானாலும் இருக்கலாம். கரியர் ரிலேட்டடா இருக்கலாம், உங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கலாம், whatever it may be, right? You communicate clearly so that you can get solution for your problems. And so எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். ரெசனேட் ஆகல அப்படின்னா you can choose some other pile. ரெசனேட் ஆகுது இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா you can contact me for personal reading. ஓகேவா? ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ்: you are good at helping, counseling, healing children. Use your skills to help children now. Allow yourself to receive. This will increase your intuition, energy, ability to give to others. Receptivity வேணும். and children, நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டை வெளியே கொண்டுட்டு வாங்க. அண்ட் சப்போஸ் சில பேர் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், அது ரிலேட்டடா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ தென் யூ ஸ்டார்ட் இட், அதை வந்து ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. அண்ட் நீங்க வந்து ஒரு உங்களுடைய கவலையிலே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், வரக்கூடிய விஷயங்கள் எதுவும் உங்களை வந்து சேராது. அதனால அதுல இருந்து வெளியில வாங்க. யூ ப்ளீஸ் பி ரெடி டு ரிசீவ், ரைட்? அது மூலமா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு திறன் வந்து அதிகரிக்கும். அதாவது எல்லாருக்குமே இன்ட்யூஷன் இருக்கு, அது நம்ம எப்படி அப்சர்வ் பண்றோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதுலதான் வந்து நம்மளுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா போறது இருக்கு. ஓகேவா? உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் தான். அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது, ரைட்? ஸோ அண்ட் அதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் சோர்ந்து போய் இருக்காம யூ ப்ளீஸ் கெட் அப், ரைட்? அதுல இருந்து வெளியில வாங்க. ஸோ தட் உங்களுக்கான நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ தட் நீங்க அதை என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய பேருக்கு அதை கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, one more, the last one. Okay, you are provided for in all ways, abundance. Okay, ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏப்ரல் மந்த்ல, ரைட்? ஸோ என்னெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு பாருங்க, அதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் தான். அதுக்கு வந்து கண்டிப்பா நன்றி சொல்லுங்க டிவைனுக்கு. ஓகே, pile 1. I hope this may be useful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi pile 2, யாரெல்லாம் இந்த சில்வர் கலர் ஸ்டோன் லாஸ்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஏப்ரல் மந்த் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த ஏஞ்சல் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டால் அது வந்து கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா கைடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் எல்லாருக்கும் தெரியும் அட்வைஸ் அப்படின்னா ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் அப்படின்றது உங்களுடைய அந்த டைமுக்கு டிவைன் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கைடன்ஸா இருக்கும். அதை தாராளமா நீங்க நம்பலாம். அந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க அவங்க. ஸோ இதை வந்து நீங்க நம்பிக்கையா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் எந்த விதத்துல எப்படிப்பட்ட ஒரு வீடியோ மூலமா வருதோ அந்த கைடன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ கைடன்ஸ்ன்னு போட்டாலே நிறைய பேர் வாட்ச் பண்ணாத மாதிரி நான் நினைக்கிறேன், வீடியோஸ் வந்து வாட்ச் பண்றது இல்லை. பட் என்னன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேரோ மூலமா உங்களுக்கு வர்ற கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கடவுளே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ். அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க, ஓகேவா?
ஸோ அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் பெட்டராகும், ரொம்ப பெட்டராகும். அதை உங்களால் பார்க்க முடியும். இட்ஸ் கன்ஃபார்ம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ லெட்ஸ் see 5 to April month உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைடன்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும். இந்த டேரோ மூலமாக கைடன்ஸ், டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. டேரோ மூலமா கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைரக்டா உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படின்றது தான் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ வாட் அபவுட் messages for 5-2 please spirit in the month of April? Walking away. ஃபைல் 1க்கும் இந்த கார்டு வந்தது. ஸோ எத்தனை கார்டு? ஸோ உங்கள் கவலைகள், உங்கள் வருத்தம், குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு டிவைன் சொல்கிறாங்க. அது நீங்கள் நினச்சாதான் முடியும். அப்படி போகிறக்குரிய அதாவது உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்கான சாவி உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க தான் வந்து அதை எடுத்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க டிவைன். ஓகே, ஓ நிறைய கார்ட்ஸ். 5th சக்ரா, உங்களுடைய த்ரோட் சக்ரா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். பைல் 2. ஸோ ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கலாம் உங்க லைஃப்ல. மேபி பைல் 2 ரொம்பவே வந்து ஒரு புயல் அடிச்சுட்டு இருக்கலாம். அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணக்கூடிய வழி வந்து உங்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அண்ட் ப்ராப்ளம் நினைச்சு வந்து அதுவே நினைச்சு உங்களை நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு கேப் கொடுங்க. கேப் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ரைட்? அந்த ப்ராப்ளமை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இந்த மந்த் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு அமைதியாக இருக்க போகிறீங்க. மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அண்ட் உங்களுடைய த்ரோட் சக்ராவை வந்து நீங்கள் கவனிக்கணும் இந்த மந்த்து. உங்கள் பேச்சில் கவனத்தை செலுத்துங்க. எந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றத பாருங்கள். பேச பயப்படுறீங்களா அப்படின்னும் இருக்கு, இல்லை அதிகமாக பேசுகிறீங்களா அப்படின்னும் இருக்கு இல்லையா? ரெண்டுமே, ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இன்னொன்று அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்ல வேண்டிய விஷயத்த பயப்படாமல் சொல்லிட்டு ஆகணும். ரைட்? ஆனால் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை காயப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஓகே? என்னதான் நம்ம காயப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க மனசு காயப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ரைட்? அதுதான் வந்து. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த மந்த்தை. ஸோ அமைதியாக இருங்க. தட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஸோ தென் ஸோ உங்களுக்கு ஒத்து வராத விஷயத்துல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ண போறீங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இடி மின்னல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கலாம். பைல் 2 அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. ஓகே? அதுக்கான வழி வந்து உங்களுக்கு இந்த மந்த் தெரியும். ரைட்? ரீச்சிங் யுவர் டெஸ்டினேஷன். எஸ், யுவர் லைட் இஸ் ஷைனிங் பிரைட்லி. இவ்வளோ நாள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்திருக்கலாம். ஒரு விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி வெளியில வர்றது தெரியாம இருந்திருப்பீங்க. பட் என்னன்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ ஒரு வெளிச்சத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓகே? பைல் 2. ஸோ பி ஹாப்பி. What else, please? Please, Spirit. What else for pile 2? Yeah. You are strong beyond measure. So ரொம்ப வருத்தப்படாதீங்க. என்னால் முடியுமா முடியாதா, நோ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. நீங்க நினைக்கிறத விட அதிகமான பலம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்புங்க.
ஓகே, அமைதியா இருங்க. அமைதியா இருக்கும்போது தான் உங்களுக்கு அமைதியை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அமைதியா இருங்க மீன்ஸ் சைலண்டா இருக்கும்போது மன அமைதி இல்ல பீஸ், அந்த ஒரு பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, மொத்தத்துக்கு ஒரு அமைதின்னு, அதெல்லாம் வந்து நமக்கு புரிய வரும். ஓகே, அதான் இங்க த்ரோட் சக்கரை பார்த்தோம்ல, பிளா 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 அப்படின்ட்டு நம்ம பேசிட்டே இருக்க தேவையே இல்லை. அமைதியா இருங்க, ரெஸ்ட் அண்ட் ரெஜினேஷன். அப்படிங்கும்போது உங்களுக்கு லைஃப்ல உள்ள பீஸ், லைஃப்ல உள்ள ஒரு அமைதி, ஒரு காம்னஸ், அந்த காம்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணா நல்லா புரியும். ஸோ தியானத்துல வந்து ஒரு காம்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த காம்னஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப சுகமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகேவா? லை பேக், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸிங், அதை தான் வந்து பைல் 2. ஸோ கொஞ்சம் அமைதியா இருங்க, மனசு அமைதியா வச்சுக்கோங்க, வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. ரைட்? அண்ட் உங்க மன போராட்டத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்றதா, வருவீங்க அப்படின்றதா இங்க பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து உங்களுடைய பலத்தை நீங்க பார்க்க போறீங்க, உங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க, உங்களுக்கான ஒரு அமைதியை பார்க்க போறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ 5 to April month எப்படி இருக்க போகுது ப்ளீஸ் புது, என்ன நடக்கலாம்? ஜஸ்டிஸ். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை தாக்கியிருக்கு இல்லையா? ஸ்டார்ம் வார்னிங் பார்த்தோம், எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்க போகுது. ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பார்க்கும். டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ், பாஸ்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணுங்க. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ 6 of Swords உங்களுக்கான ஒரு நல்ல பாதை வந்து இங்க 2, 3 கார்டு இருக்கு. ரைட்? ஸோ ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக போறீங்க, ஒரு பாதையை நோக்கி நீங்க போக போறீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கான அந்த த்ரோட் சக்கரா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தீர்ப்பு வந்து கிடைக்கும், உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் அமையும். சரியா? அண்ட் அது சில பேருக்கு ஓகே, you will win if your position is one of integrity. உங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மந்த் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் சில பேர் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல இருக்குது அப்படின்னா மேபி செகண்ட் சான்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, செகண்ட் சான்ஸ் ஐ மீன் ஒரு ரீயூனியன் அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு சில பேருக்கு. அண்ட் ஒரு புரிதல் வரும்னு சொல்லலாம். ஓகேவா? உங்க சிச்சுவேஷன், உங்க லைஃபை பத்தின, உங்க சிச்சுவேஷனை பத்தின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இந்த மந்த் வரும். அண்ட் சில பேர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்க ஃபேமிலியோட ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி நீங்க போக போறீங்க. அந்த ஒரு சேஃபான டைரக்ஷனை உங்களுக்கு டிவைன் வந்து காட்டுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு எது நல்லதோ அது உங்களை நோக்கி வரப்போகுது இந்த மந்த். ஓகே, ஸோ பழசை விட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கலாம், ஆனாலும் சிச்சுவேஷன் எப்படி இருக்கலாம், அதை தாண்டி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏற்கனவே இங்க மூவ் ஆன் பார்த்தோம். ஸோ அப்படி நீங்க அதை தாண்டி போனாலும் நீங்க போகக்கூடிய பாதையோ போய் ரீச் ஆகக்கூடிய அந்த இடமோ வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்டான விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? the end of challenging times, போராடிட்டு இருக்கிற நேரம் முடிய போகுது இந்த மந்த். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் வந்து வரப்போகுது. ஓகே,
the end of depression or an illness, travel or relocation. சில பேர் டிராவல் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேர் இடம் விட்டு வேற இடம் போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, 9 of cups, ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நீங்க விரும்புற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமையும். 5 of cups, நீங்க தான் என்ன பண்ணும், பழசைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாம இங்க புதுசா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்கணும். ரைட், ஈவன் உங்களுடைய பர்சனே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க கூட வரலாம். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், மேபி பழசையே பேசி பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அப்படி இல்லாம அந்த வர்ற வாய்ப்பை கவனிங்க. ஓகே, your wishes come true, your dreams become reality, magical time of life, good fortune, faith in universe that all will be well. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் நமங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நல்லதுக்கு அப்படின்றத ஒரு புரிதலும் உங்களுக்கு வரும் இந்த மந்த். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேருக்கு இப்ப இருக்கிற ஜாப் பிரச்சனையாயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நீங்க போகக்கூடிய இந்த ஜாபை விட்டு போக மனசு இல்லாம இருக்கலாம். பட் என்னைக்கோ போயிட்டா ஆகணும்னு ஒரு சிச்சுவேஷன் அமையலாம். சில பேர் இடம் மாதிரியே நீங்க போறீங்க, வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் போகலாம். பட் அங்க போறீங்க இல்லையா, அங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கு. ஓகே, ஒரு வெல் செட்டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், கரியராகவும் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நியாயம் உங்க சைடு கரெக்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் எதிர்நோக்கி நீங்க போக போறீங்க. ரைட், ஸோ பழச நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், அமைதியா இருங்க. ஓகேவா, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் சப்போஸ் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் ரிகார்டிங் லவ். பிரேக்கப், செப்பரேஷன், ஸ்டாப் த பேட்டர்ன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அபேண்டன்மெண்ட். சில பேருக்கு பிரேக்கப் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கலாம். ஓகேவா, ஒரு ரிப்பீட்டடா அந்த பேட்டர்னே மாறி மாறி வந்துட்டு இருக்கலாம். அதாவது மன்னிக்கிறது, திருப்பி அதே தப்பு பண்றது, திருப்பி மன்னிக்கிறது, திருப்பி அதே தப்பு பண்றது, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம், தனித்து விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் யூ ஷுட் அவாய்ட் இட். டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஆன். ஏற்கனவே அங்கே வாக்கிங் அவே பார்த்தோம், இதுல இருந்தெல்லாம் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா, லிவிங் இன் த மொமெண்ட், ஹேவிங் ஃபன். ஸோ இந்த கரண்ட் மொமெண்ட்ல வாழ்றதுக்கான வாழ்க்கைய தேர்ந்தெடுங்க. ஸோ கரண்டா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், அது ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, சொல்றது ஈஸி தான் அப்படின்னா பட் யூ நீட் டு ஃபாலோ இட். ஓகே, இதுதான் டிவைன் சொல்றாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டட் கான்வர்சிங் மோர், பைட்டன் மெசேஜ், அரைஸ், டெஸ்ட் கால், இமெயில், அந்த மாதிரி நீங்க இருந்துட்டே இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு வரலாம். நீங்க எதிர்பார்க்காம அந்த விஷயத்த ஒரு விஷயத்த விடும்போது அது உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடா கால் வரலாம், டெக்ஸ்ட் வரலாம், மெயில் வரலாம். ஓகே, சில பேர் ஜாப் ரிலேட்டடா நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடா ஒரு மெயில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ரைட். எண்டிங்ஸ் பிரிங் நியூ பிகினிங்ஸ், growth, சேஞ்ச், லிபரேஷன், டிரான்சிஷன். ஸோ ஒரு இதோட முடிவு அடுத்ததோட ஒரு தொடக்கமா இருக்கும். abundance, keep a positive mindset, manifest exactly what you want, gratitude, bliss. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா நினைங்க. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நன்றி உணர்வோட இருங்க, டிவைனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகேவா, எது நடந்தாலும் நன்மைக்கே, அது டிவைனோட பிளான் தான், அதை தாண்டி நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நடக்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆல் இஸ் வெல் அந்த வார்த்தையை எப்பவுமே அப்பப்போ சொல்லி பாருங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். ஓகே, ஆல் இஸ் வெல் அது சொல்லி பாருங்களா. நம்ம விஜய் ஒரு படத்துல சொல்லுவாப்ல இல்லையா, பட் ரியலி நீங்க சொல்லி பாருங்க, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த சென்டென்ஸ் மனசுக்கு கொடுக்கும். ஓகேவா,
ஸோ ஒரு விஷயம் முடியுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கான அடுத்த தொடக்கம் வந்து அபண்டன்ஸ், அதாவது அபாரமா இருக்கு. எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஓகேவா? ஃபைன், it's good. 5-2. So what about answers for your questions? Angels, please. Answers for 5-2 questions. பாருங்க, 5-2 உங்க questionக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். You are ready. Yes. Wait. Yes, wait. Reconsider. எப்போ நீங்க எல்லாத்துக்கும் தயாராகிறீங்களோ அப்போ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ரீகன்சிடர் ஒரு விஷயத்த மறுபடியும் யோசிச்சு பாருங்க. வேற ஒரு ஆங்கிள் அந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. வேற விதமான ஒரு தெளிவான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். 5-2. ஆஹா, எத்தனை கைடன்ஸ். ஸோ 5-2. ஸோ கைடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சு ஏப்ரல் மந்த் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். You are supplied for today and all of your tomorrows. இன்னைக்கு கொடுக்கப்படுற, ஏற்கனவே பார்த்தோம், கரண்ட்ல வந்து உங்க லைஃபை கொண்டுட்டு போங்க. இன்னைக்கு கொடுக்கப்படுற விஷயத்த நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணும்போது அது நாளைக்கு எந்த விதமான பலனை உங்களுக்கு கொடுக்குதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஓகேவா? ஸோ தைரியமா இருங்க, தைரியமா முடிவெடுங்க. ஓகே? ஸோ தைரியம் ரொம்ப வேணும் அப்படின்றதுதான் இங்க தெரியுது. ஸோ நம்பிக்கையோட இருங்க. ரைட்? உங்க இதயத்தோட உண்மையான நோக்கம், உண்மையான விருப்பத்தை நோக்கி நீங்க ஆக்ஷன் எடுங்க. அதுக்கே ஏன் பயப்படணும்? தைரியமா இருக்கலாமே. ஓகே? ட்ரூ லவ். ஸோ இங்க ஏற்கனவே பார்த்தோம் உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் வர இருக்குதுன்னு. ஓகே? அது சில பேருக்கு ஒரு நியூ லவ்வா இருக்கலாம். ட்ரூ லவ், அது வந்து ஒரு ட்ரூ லவ்வா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே? சில பேருக்கு வந்து வரக்கூடியது ஒரு புது விஷயமா இருக்கு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்னா இந்த மந்த் நீங்க அதை நோக்கி போறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தான் கொடுக்க போகுது இந்த மந்த். ஓகே? 5-2. and one more, the last one. Own your power. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை நீங்க நம்புங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகே? எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அதை நோக்கி போல்டா ஆக்ஷன் எடுங்க. கன்ஃபியூஷன்ல இருக்க வேண்டாம். ஓகே? ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியா இருங்க. அதிகமா பேசிட்டே இருக்க என்னாக்காது, நமக்கான ஒரு சொல்யூஷன் தெரியவே தெரியாது. ஸோ அமைதியா இருக்கும் போது நமக்கான ஒரு சொல்யூஷன் தெரியும். பட் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, டிவைன் வந்து உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீங்களே வந்து பார்க்க முடியும்ட்டு. உங்க கையில சாவியை கொடுத்தாச்சு, நீங்க தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணணும். யூ ஹாவ் டு வாக் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5-2. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. ஆகலைன்னா ஐ கேன் சூஸ் சம் அதர் ஃபைல். ஓகே, ஃபைன். ஸோ ரெசனேட் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஷார்ப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஃபார் பர்சனல் ரீடிங். சரிங்களா? ஸோ ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. 5-2. டேக் கேர். பை பாய்.